வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த 50 வாட்ஸ் சோலார் பேனல் 50 வாட்ஸ்னு கிடையாது, எல்லா பேனலுக்கும் பேசிக்காக எப்படி கொடுக்கணும், லைன் கொடுக்கணும், பேட்டரியிலேருந்து கண்ட்ரோல்லேருந்து எப்படி லைன் கொடுக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், இதை எப்படி ப்ராப்பராக லைன் கொடுத்து அதில் உள்ள லைன் என்னெல்லாம் என்ன ஒயர் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 வாட்ஸ் பேனலை வந்து பின்னாடி சைடு இந்த மூடி இருக்கும். இந்த மூடி கலட்டினா தான் அதுக்குள்ள லைன் இருக்கும். இப்போ பாருங்க, நான் அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்றேன். அந்த மூடியிலே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, பிளஸ் மைனஸ் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பார்த்து கலட்டணும். கலட்டினதுக்கு அப்புறம் உள்ள லைன் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் ஸ்க்ரூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுல லைன் மாறாம அதுல வந்து மைனஸ், அதாச்சும் நம்ம மூடிக்கு பிறத்தையே பார்த்தோம், அதை இண்டிகேட் பண்ணிக்கிட்டு மைனஸ் அது பிளஸ், இந்த ரெண்டு லைன் கரெக்டா நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து டெஸ்ட் ஸ்க்ரூ டிரைவர் எதனால எடுத்து அந்த நட்டை வந்து நீங்க லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயர் நமக்கு வந்து 2.5 போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பவர் சப்ளை கிடைக்கும். அதுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகும். நீங்கள் 2.5 ஒயர் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு நல்லா ப்ராப்பராக டைட் பண்ணிடணும். ஹீட் ஆகும். இல்லை லூஸாக நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அதை ஹீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டைட்டாக இது பண்ணிவிட்டு மூடியை கடைசியில் நீங்கள் லாக் பண்ணிடணும். ப்ளஸ் மைனஸ் 2 ஒயரை எடுத்துகிட்டு மூடியை லாக் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் மூடியை லாக் பண்ணிட்டேன். இப்படி தான் லைன் ஃபஸ்ட்டு வந்து சோலார்லேருந்து எடுக்கணும். இந்த ரெண்டு லைன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸை நம்ம இண்டிகேட் பண்ணி எடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் முக்கியம், மாறாமல் எடுக்கணும். அது நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாறாமல் எடுத்தால் தான் கடைசி வரைக்கும் லோடு நம்ம கனெக்ட் கொடுக்க வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃபால்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அந்த சேனலில் உங்களுக்கு செட்டப் பண்ணி ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இந்த சேனலில் 50 வாட்ஸ் அந்த பேனலை நம்ம கரெக்டாக கெட்டி ப்ளஸ் மைனஸ் ஒயர் நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து எடுத்துட்டோம். பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் பேனல் வந்து நான் அப்படி மேலேருந்து கீழே பார்க்க கட்டி விட்ருக்கேன். உங்களுக்கு தெரியணும், புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி, எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி, எப்படி லைன் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரூமுக்குள்ளே தான் நான் வந்து இந்த சோலார் பவரை கட்டி விட்ருக்கேன். இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம், அந்த ரூமுக்குள்ளே கட்டினாலும் பவர் சப்ளை வருதா நமக்கு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும். பாருங்கள், நான் ப்ளஸ் மைனஸில் வந்து மல்டிமீட்டர் ஆன் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளேயே எலக்ட்ரிக்கல் சப்ளை கிடைக்கா, சூரிய ஒளி இல்லாமல் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் வச்சுருக்கேன். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 வோல்ட் 10 வோல்ட் கிடைக்கும். அது உங்களுக்கு சரியா டிஸ்பிளேல தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கொஞ்சம் லாங்கில் ரெக்கார்ட் ஆகுதுனால அப்படி தெரிய மாட்டேங்குது. பாருங்க, அதாச்சும் 9.78 கிடைக்கும். 10 வோல்ட் கிட்ட இந்த ரூமுக்குள்ளே 10 வோல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ சூரிய ஒளியில் அவுட்டரில் வச்சு அந்த பேனல் எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. இவ்வளோக்கும் வெளிச்சம் கிடையாது, லைட் வெளிச்சத்தை வச்சு இந்த எலக்ட்ரிக் சப்ளையை இந்த பேனல் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கண்ட்ரோல் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து அதிலே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க சோலாருக்குள்ளது. அதை அதில் கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ் மைனஸில் கொடுத்துடணும். அடுத்து பேட்டரி, அடுத்து லோடு. பேட்டரிக்குள்ளது லோடுக்குள்ளது கரெக்டாக கொடுக்கணும். உங்களுக்கு இந்த லோடுக்கு பதிலாக நான் ஒரு டிசி லைட் எடுத்திருக்கேன். இந்த லைட்டை தான் நம்ம லோடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ கரெக்டாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கரெக்டாக இண்டிகேட் பண்ண இடத்துல இதில் ஒரு தப்பு பண்ணுறோமோ. இப்போ நான் அதை சரி பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோலார் பேனல் இப்போ நான் கொடுக்கோம்ல, இதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது, எடுத்துருங்க. தப்பு அது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து தான் லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு லைன் கொடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பேட்டரி கொடுங்க. ஒரு ஒயர் எடுத்து அதில் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸுக்கு நான் டேப் அடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பச்சை கலர் டேப்பு அதான் ப்ளஸ்ஸு. அந்த டேப் அடிக்காத ஒயர் வந்து மைனஸ். பேட்டரிலையும் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் மைனஸு. அதில் ப்ளஸில் ப்ளஸ் ஒயரை கொடுங்க, முறுக்குங்க. நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து மைனஸை கொடுக்கும். மைனஸும் அதே மாதிரி நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கணும். ஏன் டைட்டாக லாக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஹீட் ஆகும். உங்களுக்கு சார்ஜ் ஆகும்போதும் டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் நம்ம டைட்டாக மாட்டிக்கிறணும். இப்போ ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்துட்டோம். இப்போ இதுலேயும் இண்டிகேட் பண்ணியிருக்க பாருங்க, இந்த எண்டில் அந்த பச்சை இந்த ஒயர்லேயும் இருக்கும் பாருங்கள். அந்த மைனஸு இந்த இந்த ஒயர் தான் மைனஸ். கரெக்டாக நீங்கள் ஒயர் மாத்திரம் மாறாமல் எடுக்கணும். மைனஸ் ப்ளஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். இப்போது இதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி பேனல்லேருந்து கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேட்டரியை தான் நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் லைன் கொடுக்கணும். ப்ளஸில் ப்ளஸ் ஒயரை மாற்றணும், மைனஸில் மைனஸ் ஒயரை மாற்றணும். இப்போ நான் கொடுக்க பாருங்கள், ப்ளஸ் ஒயரை ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். அதிலேருந்து எடுக்க ப்ளஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் எடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்லையும் ப்ளஸ் பேட்டரி படம் போட்டு ப்ளஸ் இருக்கும், அதில் கொடுக்கணும். இப்போ நான் டெஸ்டர் எடுத்து அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுறேன். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் உள்ள ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த ப்ளஸ் ஒயரை உள்ளே கொடுத்து லாக் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது எல்லாமே டைட்டாக பண்ணிடுறோம். லூஸ் கனெக்ஷனே இருக்கக்கூடாது. லூஸ் கனெக்ஷன் இருந்தால் சார்ஜ் வந்து ஏறாது. அது போக சீக்கிரம் பொருள் ஃபுல்லாமே ஃபால்ட் ஆயிரும், ஹீட் ஆகும் அதிகமாக. இப்போ பாருங்கள், மைனஸ் ப்ளஸ்ஸை கொடுத்ததுக்கப்புறம் மைனஸ் கொடுக்குறோம். மைனஸ் ஒயரை நம்ம கரெக்டாக கொடுக்கணும்.
மைனஸ் வரையும் அதே மாதிரி கொடுத்து அதே ப்ராப்பராக டைட்டாக லாக் பண்ணிடுறோம். ப்ளஸ் மைனஸ் இப்போ பேட்டரியில் உள்ளதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியில இருந்து லைனை தான் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு லைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேனலில் உள்ள லைனை கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், அடுத்து நம்ம பேனலுக்கு போகிறோம். இப்போ பேனல் ஒயரை கொடுக்க போகிறோம். பேனலில் உள்ள ப்ளஸ்ஸை வந்து லாக் பண்ணும். சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்லே உங்களுக்கு போட்டிருப்பான், எந்த சைடு பேனல், எந்த சைடு பேட்டரி, எந்த சைடு லோடு அதிலே இண்டிகேட் பண்ணியிருப்பான். அதிலே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பான். நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து லாக் பண்ணாலே போகிறோம். ரொம்பலாம் இதுக்கு டெக்னீஷியன் படிக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், நான் இப்போ ப்ளஸ் ஒயரை வந்து சோலார் சிம்பிளில் ப்ளஸில் மாட்டுறேன். நல்லா இதையும் டைட்டாக மாட்டிக்கிடணும். அடுத்து மைனஸ் ஒயர் எடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் மைனஸில் மாட்டுறேன். கரெக்டாக ப்ராப்பராக லாக் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த சேனலில் இதை கெட்டுறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த சேனலில் நான் கெட்ட போகிறேன். லைன் விட்டுட்டு நான் உங்களுக்கு டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சரி பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ராப்பராக கெட்டி வச்சு லைன் மறுபடியும் கொடுத்துட்டேன். பாருங்கள், சோலாருக்குள்ளே லைன் வந்து சோலாரில், அடுத்து பேட்டரிக்குள்ளது வந்து பேட்டரியில், லோடுக்குள்ளது லோடில் கரெக்டாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எதுலையுமே மாறக்கூடாது. லோடுக்கு இந்த லைட் எடுத்திருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், லைட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடாமல் உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சிருக்கேன். நான் கடைசியாக அதை சொல்கிறேன். ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம் லைட்டுக்கு. இவ்வளோதாங்க ஒரு செட்டப்பே. இவ்வளோதான் ஒரு சோலார் செட்டப். நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மொத்த அமைப்பே அப்படி தான். ஒரு பேனலு, சென்டரில் ஒரு சார்ஜ் கண்ட்ரோலு, அடுத்து ஒரு பேட்டரி, அதுலேருந்து ஒரு லோடு. நம்ம லைட்டு, ஃபேனு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேனெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இதே செட்டப் தான். பேனல் சைஸை கூட்டணும், பேட்டரி சைஸை கூட்டணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இது 42 AH பேட்டரி. பாருங்கள், கனெக்ஷன் இவ்வளோதான். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க கனெக்ஷன் நீங்கள் கொடுத்தாலே நீங்களே ஒரு டெக்னீஷியனாக ஆயிடலாம். வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேனல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து ப்ளஸ் மைனஸ் 2 ஒயர் வரும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த ப்ளஸ் மைனஸை வந்து கரெக்டாக எடுத்து இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பேட்டரியில் உள்ள ப்ளஸ் மைனஸை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் லோடுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிசி லைட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த லைட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோடுக்கு வந்து இந்த லைட்டு கொடுத்துக்கணும். இதில் முக்கியமானது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரியில் லைன் கொடுத்து கண்ட்ரோலுக்கு ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்புட்டு தான் சோலாரில் இருந்து ரெண்டாவது தான் இதுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடியது கண்ட்ரோலுக்கு பேட்டரி கண்ட்ரோல். பேட்டரியிலேருந்து உள்ள ஒயரை தான் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது தான் பேனர்லேருந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் லோடு கொடுக்கணும். இந்த லோடில் என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுக்கணும். நான் உங்களுக்கு சாம்பிள் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஒரு சுவிட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். சுவிட்ச் ஒன்று இதில் சென்டரில் நீங்கள் கொடுத்துக்கிடணும். இதுதான் ஒரு மொத்த சோலார் செட்டப்பு. நீங்கள் வந்து ரொம்பலாம் இது வந்து டெக்னீஷியன் அப்படி இப்படிலாம் எதிர்பார்க்க வேண்டாம். சிம்பிளாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இனி வரக்கூடிய வீடியோவில் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோலார் எப்படி வேலை செய்யுது, இதை வச்சு எப்படி டெமோ, அதாச்சும் எந்தெந்த லோடெல்லாம் யூஸ் பண்ணுறலாம் அப்படிங்கிற டெமோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் சோலார் பற்றி தனி டாபிக் நம்ம இதில் இருக்கும். நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டை அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா தனி போல்ட்ரு சோலார் பற்றி இருக்கும். அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.